மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. பொதுவா இன்னைக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகப்படியாக பெண்களுக்கு இருக்குது. இது ஏன் ஏற்படுது, இதற்கு அடிப்படையான காரணம் தான் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல முழுமையாக பார்க்க போறோம். நமக்கு ஹார்மோன்ல 2 விதமான ஹார்மோன் இருக்குதுங்க. ஒன்று நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு ஹார்மோன், மகிழ்ச்சி ஹார்மோன், ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று கவலையை ஏற்படுத்தக்கூடிய ஹார்மோன், கவலையில் சுரக்கக்கூடிய ஹார்மோன். அதனால இதை ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹாப்பி ஹார்மோனுக்கும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனுக்கும் ஏற்படக்கூடிய சண்டை தான் நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹாப்பி ஹார்மோன்ல செரோட்டினின், மெலோட்டினின், டோபமைன், அட்ரினலின் இப்படி சில ஹார்மோனை சொல்லிக்கிட்டே போகலாம். பட் இதுல பார்த்தீங்கன்னா டோபமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெயினான ஒரு ஹார்மோன் தான் நமக்கு ஹாப்பினஸ், அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஹார்மோன் சொல்லலாம். நீங்க அதிகப்படியான சந்தோஷமா இருக்கும் போதெல்லாம் இந்த டோபமைன் பார்த்தீங்கன்னா நல்லா சுரக்கும். உங்களுக்கு பிடித்தமான வேலைகள் எது செஞ்சாலும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோபமைன் உங்களுக்கு நல்லா சுரக்கும். இந்த டோபமைன் உங்களுக்கு நல்லா சுரந்தாலே உங்களுக்கு முகம் மலரும், உங்க உடம்பு புத்துணர்ச்சியாகும், அந்த புல்லரிப்பு தன்மை இதெல்லாம் ஏற்படும் சொல்லுவாங்க. உங்களுடைய ஸ்கின் நல்லா சைனிங் ஆகும், லேசா இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் தரும். இந்த டோபமைன் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஹார்மோனுங்க. இதை அடிக்கடி சுரக்க செய்வது நல்லது தான், ஆனால் அளவுக்கு அதிகமாக சுரக்க செஞ்சா அதுவும் ஆபத்து தான். அதுதான் அந்த இடத்துல ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்துது. இப்ப ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி இருக்குதுங்க. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ல என்னென்ன ஹார்மோன்லாம் இருக்குன்னா நான் அட்ரினலின், கார்டிசோல், கேனோட்ரோபின் இப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில ஹார்மோன்லாம் இருக்குதுங்க. இதுல குறிப்பாக தலைமைத்துவம் வகிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னா கார்டிசோலுங்க. இந்த கார்டிசோல்ற ஹார்மோன் நீங்க அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் பொழுதெல்லாம் இவர் சுரப்பாருங்க. அப்ப அந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் மாதிரியே உங்க கூட டிராவல் ஆகிக்கிட்டு இருக்கும். இதனால பல பின்விளைவுகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க, கார்டிசோலும் டோபமைனும் உங்களுக்கு எந்த வகையில இம்பேலன்ஸை கொடுக்குதுன்னா, நீங்க அதிகமா ஸ்ட்ரெஸ்ல இருக்க பொழுது சரி, அதிகமா சந்தோஷத்துல இருக்கும் பொழுது சரி, இது அதிகமாக சுரக்குதா? இப்ப நல்ல சந்தோஷமா கெட்ட சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல நீங்க ரெண்டா பிரிக்கலாம். ஏன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும், ஆனா அது உங்களை அடிமைப்படுத்தியிருக்கும். உதாரணத்துக்கு ஆல்கஹால் எடுத்துக்கிட்டா எனக்கு சந்தோஷமா இருக்குது, ஆனா பாருங்க அது கெட்ட சந்தோஷம். ஸ்மோக் பண்ணிக்கிட்டா எனக்கு ஹாப்பியா இருக்குது, அது கெட்ட சந்தோஷம். ஆனா நீங்க ஆல்கஹால் எடுக்கும் பொழுதும் டோபமைன் அதிகமா சுரக்கும், நீங்க ஸ்மோக் பண்ணும் பொழுதும் அதிகமா சுரக்கும். அதுபோல நீங்க ஏதாவது புரணி பேசுறீங்க அல்லது ஏதோ ஒரு அடுத்தவர்களுடைய புரணியை சொல்றாங்க, அதை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு ரசிக்கும் தன்மையா இருக்குது, ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கு, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுங்க, அப்போ கூட டோபமைன் உங்களுக்கு சுரக்கும்னா பாருங்களேன். செல்போன்ல ஒரு ஃபன் வீடியோஸ் பாக்குறீங்க, உங்களுக்கு பாருங்க திரும்ப திரும்ப அடுத்த வீடியோ அடுத்த வீடியோ அடுத்த வீடியோன்னு சொல்லி உங்களுக்கு தள்ளிக்கிட்டே இருக்கிறீங்க, மனதுக்குள்ள ஒரு ஹாப்பி சந்தோஷம், அப்ப டோபமைன் அங்க அதிகமா சுரக்கும். செல்போன்ல கேம் விளையாடுறீங்க, அப்போ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோபமைன் அதிகமாக சுரக்கும். குறிப்பாக இரவு நேரங்களில் அதிக நேரம் நீங்கள் செல்ஃபோனில் அப்படியே தள்ளி தள்ளி அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோஸோ அல்லது கேமோ விளையாண்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா டோபமைன் எக்ஸஸாக சுரக்கும். பட்டு எக்ஸஸ் டோபமைன் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். ஓகேங்களா? அதே போல தான் கவலையில் டீப்பாக உள்ளே போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா? எல்லாத்துலேயும் ஒரு விரக்தியான ஒரு சூழல் மாதிரி அவங்க பார்ப்பாங்க. அப்ப இந்த கார்டிசோல் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். இது பின் விளைவுகளை உண்டு பண்ணும். இப்பதான் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்ற விஷயங்களே நடக்க ஆரம்பிக்குது. அப்ப இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படும் பொழுது என்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குறிப்பாக தைராய்டு கம்ப்ளைண்ட்ஸ். ஓகேங்களா? தைராய்டு ஹார்மோன்ல அந்த இம்பேலன்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அட்ரினலின் அந்த ஹார்மோன்ல இம்பேலன்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டயபெட்டிக்கும் கூட இதுதான் காரணமா இருக்குதுங்க. சர்க்கரை நோய்க்கு எப்போ வந்துச்சுங்கன்னு கேட்டு பாருங்க, ஒரு 5 இயர்ஸ் ஆச்சுங்கன்னு பாங்க. 5 இயர்ஸுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்துச்சான்னு கேட்டு பாருங்க, ஆமாங்கன்னு சொல்லிட்டு 100க்கு 100 பேரும் சொல்லுவாங்க. அதுதான் உண்மையா இருக்குது. அப்ப அந்த அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ல அவர்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகி அவங்களுடைய பேங்க்ரியாஸை பாதிப்படைய செய்து அங்க பிரச்சனைகளை உண்டு பண்ணிருச்சு. அதுதான் டயபெட்டிஸ்.
இப்படி தைராய்டு, டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆர்கன் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இது என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் வெளிக்காட்டும் அப்படின்னம்னா, முகத்தில் ஏற்படக்கூடிய பிம்பிள்ஸ்ல இருந்து தலைமுடி உதிர்தல். ஏன்னா முகத்துல பிம்பிள்ஸ் வரும், தலைமுடி உதிரும், அங்கங்க ஃபேஸ்லலாம் வந்து கருப்பு புள்ளிகள் வர ஆரம்பிக்கும், ஸ்கின்னுலலாம் வந்து கருப்பு புள்ளிகள் வர ஆரம்பிக்கும், ஸ்கின் வந்து தடிமனாகும் சில பேருக்கு வெயிட் அதிகமாக போட்டுக்கிட்டே போகும், சில பேருக்கு வெயிட் குறைஞ்சிக்கிட்டே வரும். சரிங்களா? இப்படியெல்லாம் அது வந்து பார்த்தீங்கன்னா பல அறிகுறிகளை உண்டு பண்ண ஆரம்பிக்கும். அதனால உங்களுடைய ஹார்மோனை நீங்க பேலன்ஸா வச்சுக்கிட்டீங்கன்னா இப்படி பல அறிகுறிகள்ல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். அதாவது இந்த பிரச்சனைகள்லாம் வராம தப்பிச்சுக்கலாம். ஏன்னா இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம்னு இப்பதானே ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான் காரணம்னு இப்பதானே உங்களுக்கே தெரிய வருது இல்லையா? அப்ப இந்த ஹார்மோனை இம்பேலன்ஸ் ஆகாம பேலன்ஸா வச்சுக்கிறது எப்படிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயமே இதுக்குள்ள மருந்தோ மாத்திரையோ இதை குணப்படுத்தாதுங்க. அது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மட்டும்தான் இதை வந்து குணப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்னங்க? நம்ம அன்றாடம் காலையிலிருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. அதுல இருந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வாங்க. எல்லாத்துக்கும் போதும், நோ அப்படின்னு சொல்லி சில விஷயங்களுக்கு சொல்லி பழகுங்க. எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஃபுல்லாக உடனே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்க வேணாம். அப்போ சில விஷயங்களுக்கு போதுன்ற சில விஷயங்களை கொண்டு வாங்க. என்னன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு செல்போன் பார்க்குறீங்க, ஒரு அரை மணி நேரம் பாருங்க, போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கக்கூடிய மனப்பான்மைக்கு நீங்க கொண்டு வாங்க. ஏதோ ஒரு மியூசிக் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அப்ப அங்க போதும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி பண்ணுங்க. அது போல வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அங்க போதும் அப்படின்ற ஒரு நிலையை கொண்டு வாங்க. அது போல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சாப்பாடு சாப்பிட்றீங்க, பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அள்ளி தட்டிக்கிட்டு இருக்குங்க சாப்பாடு. ஆமா, காலைல சாப்பாடு, மதியான சாப்பாடு, நைட் சாப்பாடுன்னு பிரிச்சு சாப்பிட வேண்டியவங்க ஒன்னா உட்காந்து பிரிச்சு பிரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒரே நேரத்துல. அப்ப இது ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால தான் நடக்குதுன்றத இப்ப புரிஞ்சுக்கங்க. அந்த வகையில உங்களுக்கு போதும் அப்படின்ற ஒரு நிலையை கொண்டு வந்துட்டீங்கன்னா சூப்பருங்க. இப்ப லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ல அது மாதிரியான நிலையை கொண்டு வாங்க. அதுதான் பெரிய லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இதுக்கப்புறம் என்னதான் மனநிலைகள்ல மாற்றத்தை கொண்டு வந்தாலும் ஏதாவது வீட்டில் இதை நம்ம சரி பண்ற மாதிரி ஒரு ரெமெடி இருக்குதா அப்படின்றது தான் அதிகபட்ச மாணவர் கேட்பாங்க. பொதுவா நம்மளுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி பண்றதுல மிக முக்கிய பங்களிக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது பட்டை, சின்னமன் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டை தாங்க ரொம்ப அற்புதமா இதை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். எண்டோகிரைன் சிஸ்டத்தை பேலன்ஸ் பண்றது, அதுக்கப்புறம் அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்றது, நரம்பு மண்டலங்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து தூண்டுதல் கொடுக்கறது, இப்படி பல வேலைகள்ல அது மிக முக்கிய பங்களிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது பட்டை. அப்ப இந்த பட்டையை நாம எப்போ எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம காலை மாலை அப்படின்னு 2 வேளை எடுத்துக்கலாம். சாப்பாட்டுக்கு அப்புறமே நம்ம எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. என்னன்னா ஒரு நல்ல ஒரு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சுத்தமான பட்டை வாங்கி அதை வந்து பவுடர் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் பட்டை தூள் போடுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அரை பிஞ்ச் ஓகேங்களா, அல்லது ஒரு பிஞ்சு இஞ்சி சேர்த்துக்குங்க. இஞ்சியும் சேர்த்துக்குங்க. அவ்வளவுதான். நல்லா கொதிக்க வைங்க. அதோட எசன்ஸ் நல்லா அப்படியே இறங்கும். இறங்கி வந்தோன்னே இறக்கிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் தேன் சேர்த்துக்குங்க. ஒரு 2 புதினா அதோட சேர்த்துக்குங்க. அவ்வளவுதாங்க. பட்டை, அது கூட வந்து இஞ்சி, அது கூட வந்து தேன், அது கூட வந்து புதினா, அவ்வளவுதான். இது ஒரு டீ மாதிரி இருக்கும். இதை மட்டும் நீங்க தினம்தோறும் 2 வேளைக்கு நீங்க சாப்பிட்டு பாருங்க. வித்தின் 30 டேஸ்ல மிகப்பெரிய மாற்றம் வருங்க. ஃபர்ஸ்ட் 7 நாள்லயே நீங்க அந்த மாற்றத்தை சொல்லுவீங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தோணிக்கிட்டே இருக்குதுங்கன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அது எல்லாம் படிப்படியா மாறும். உங்க உடம்புல அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால இறுக்கமா இருந்தது பாருங்க, அது மாறும். புள்ளி புள்ளியா கருப்பு கருப்பு புள்ளிகளா இருந்தது பாருங்க, இது மாறும். ஃபுல்லா எனர்ஜி ஆவீங்க, கிரியேட்டிவா ஆவீங்க. அதுக்கப்புறம் சில விஷயங்கள்ல அடிமையா இருக்கிறீங்கன்னா அதுக்குள்ள இருந்து டைவர்ட் ஆகுறதுக்கு இது ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த ஒரு டீ பானம் போதும் உங்களுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்க, என்ன மாதிரி உங்களுக்கு பலம் கொடுத்தது அப்படின்றத மெகா டிவிக்கு நீங்க நேரடியாக போன் மூலமாகவோ அல்லது மெயில் மூலமாகவோ அவர்களுக்கு அளிச்சிங்கன்னா அது நிறைய நபர்களுக்கு பலனளிக்கும் மாதிரி இன்னைக்கு மெகா டிவி உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். வாழ்த்துக்கள். நன்றி.